வணக்கம் மக்களே. மதுரை ரயில்வே கோட்டத்தில் கடந்த வாரம் ஒரு பெரும் ரயில் விபத்து நடக்க வேண்டியது தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது தொடர்பான செய்திகள் ஆங்கில ஹிந்து நாடுகளில் மட்டும்தான் வந்திருக்கக்கூடிய, மற்ற தமிழில் எந்த செய்தி பத்திரிகையிலையும் அந்தளவுக்கு வரல. இது எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? அதாவது இது பேர் ரயில்வே இதில் சொன்னால் அவர்டட் கொலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்டட் கொலிஷன்னாலுமே அது ஒரு விபத்தாக தான் ரயில்வே கருதும். ஏன் அப்படின்னா, ரயில்வே பொறுத்த மட்டும் விபத்து நடந்தா அப்படின்னா, அதாவது விபத்து நடந்துருச்சுன்னா என்ன பாதிப்போ அதே தான் அவர்டட் கொலிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விபத்து எப்படி நடக்கிறத எப்படி தவிர்த்தாங்க, அதே ஒரு ரயில்வே அதிகாரி ஒருத்தருடைய சாமர்த்தியத்தினால ஒரு மிகப்பெரிய விபத்து, ரியர் கொலிஷன் என்று அழைக்கக்கூடிய பின்னாடி ஒரு ட்ரெயின் பின்னாடி இன்னொரு ட்ரெயின் மோதுவது தவிர்க்கப்பட்டது. அதனால் ஒரு மிகப்பெரிய சேதம், விபத்து ரயில்வேக்கு, அதே மாதிரி உயிரிழப்பு அவர் தவிர்க்கப்பட்டது. அது எப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டிக்கும் கடம்பூருக்கும் இடைப்பட்ட ஒரு ரயில்வே, அந்த பிளாக் அப்படின்னு பேர். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சாத்தூர் வாஞ்சிமணியாச்சி திருநெல்வேலி அந்த ரூட்டில் இருக்குது. வாஞ்சிமணியாச்சிங்கிறது ஒரு ஜங்ஷன் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ரூட்டு திருநெல்வேலிக்கும் ஒரு ரூட்டு தூத்துக்குடிக்கும் போகும். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை, கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் திண்டுக்கல்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ரெகுலராக கிளம்பும். அது திண்டுக்கல்லில் சாயங்காலம் கிளம்பி அந்த ட்ரெயின் நாகர்கோவிலுக்கு சாயங்காலம் ஒரு 9 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் மதுரை விட்டுட்டு, மதுரை அடுத்து விருதுநகர், சாத்தூர் அதெல்லாம் கடந்து கோவில்பட்டியை அடையுது. கோவில்பட்டியை அந்த ட்ரெயின் 6:30 கிளம்பி போயிட்டே இருக்குது. அப்போ இந்த கோவில்பட்டிக்கும் கடம்பூருக்கும் இது ஒரு பிளாக் அப்படின்னு பேர். பிளாக் ஸ்டேஷன் அப்படின்னா 2 சைடு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்கன்னு அர்த்தம் ரயில்வே இதில் சொன்னால். இப்போ இது உங்களுக்கு தெரியும், டபுளிங்னு அர்த்தம். டபுள் லைன், ரெட்டை வழிப்பாதைனா அப்பில் ஒரு ட்ரெயின், டவுனில் ஒரு ட்ரெயின் போகும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரெட்டை வழிப்பாதை. இந்த கோவில்பட்டிக்கும் கடம்பூருக்கும் 22 கிலோமீட்டர் லாங் பிளாக். எப்பயுமே இந்த டபுளிங்கை பொறுத்தவங்களுக்கு, ரெட்டை வழி பாதையை பொறுத்தவங்களுக்கு, ஒரு ட்ரெயின் போய் அடுத்த ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் தான் அடுத்த ட்ரெயின் போக முடியும். இதுதான் ரயில்வேயோட இது ஒவ்வொரு பிளாக்கு. ஒரு பிளாக்கில் ஒரு ட்ரெயின் கிளம்புது, அடுத்த பிளாக் போகும். இந்த ட்ரெயின் அடுத்த பிளாக்கை விட்டு வெளியில் அடுத்த பிளாக்கை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்ரெயினை அனுப்ப முடியும். இப்போ இந்த 22 கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 22 கிலோமீட்டரை சாதாரணமாக கிடக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு 110 km/h ஒரு 10 நிமிஷமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ட்ரெயின் கோவில்பட்டியில் விடுற ட்ரெயின் அந்த கடம்பூர் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இன்னொரு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது கோவில்பட்டிலேயே இந்த ட்ரெயினை அடுத்த ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி லாங் பிளாக்கை என்ன செய்வாங்க ரயில்வேயில் அப்படின்னா, உடச்சி பாதியில், இப்போ 22னா 10 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் வச்சு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரு சிக்னல் வைப்பாங்க. அதுக்கு பேர் ஐபிஎஸ்ன்னு பேர், இன்டர்மீடியட் பிளாக் சிக்னல் அப்படின்னு பேர். அது ஈக்குவல் டு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே இருந்தால் எப்படியோ அப்படி தான். அதாவது ஒரு பெரிய லாங் பிளாக்கை 2ஆக பிரிக்கிறது. இந்த சைடு ஒரு பிளாக்கு, அந்த சைடு ஒரு பிளாக்கு. அந்த ஐபிஎஸ் பிளாக்கில் இருந்த இடம் தான் குமாரபுரம் அப்படின்னு பேர். அப்போ 22 கிலோமீட்டர் அந்த ஒரு பிளாக்கை 2ஆக பிரிக்கிறாங்க. ஐபிஎஸ்ஸுக்கும் கோவில்பட்டி ஐபிஎஸ் குமாரபுரமும் கோவில்பட்டிக்கும் உள்ள ஒரு பிளாக்கு, அதே மாதிரி குமாரபுரத்துக்கும் கடம்பூருக்கும் ஒரு பிளாக், 2 பிளாக்கு. இப்போ ட்ரெயின் என்ன ஆகும் அப்படின்னா, வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, இப்போ கோவில்பட்டி எஸ்எம் ஒரு ட்ரெயின் விடுறாருன்னு வச்சுக்கோங்க கடம்பூருக்கு, அவர் அந்த ஐபிஎஸ்ஸை தாண்டினோடனே அடுத்த ட்ரெயினை விட்டுருவார். அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நார்மலாக என்ன செய்யணும் அப்படின்னா, கோவில்பட்டியில் விட்ட ட்ரெயின் கடம்பூர் போகிற வரைக்கும் அடுத்த ட்ரெயினை இந்த கோவில்பட்டி எஸ்எம் விடக்கூடாது. ஆனால் இவர் என்ன செய்வார், இந்த ஐபிஎஸ்ஸை தாண்டின உடனே, அது ஐபிஎஸ் ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐபிஎஸ்ஸை தாண்டினோடனே அந்த செக்ஷனுக்குள்ளே அடுத்த ட்ரெயினை என்ன செஞ்சுருவார் அப்படின்னா, கோவில்பட்டி எஸ்எம் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, சார் இந்த ஐபிஎஸ் சிக்னல் ஃபெயிலியர் ஆனால் என்ன பிரச்சனை, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன? ஏன் அப்படின்னா, இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார், கடம்பூரில் ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார், ஐபிஎஸ்சில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்க மாட்டார். எல்லா ட்ரெயின்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா அந்தந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ அப்போ ஐபிஎஸ் சிக்னல் இது ஃபெயிலியர் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ தான் ரிஸ்க்கு. அதுக்கு ரயில்வேல சேஃப்டி ரூல்ஸு, சேஃப்டி ப்ரோட்டோக்கால்னு வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த ஐபிஎஸ் சிக்னல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த என்டையர் செக்ஷனுமே ஃபுல் பிளாக்காக எடுத்துக்கணும். அதாவது 2 பிளாக்காக எடுக்காமல் கோவில்பட்டியிலேருந்து கடம்பூர் வரைக்கும் சிங்கிள் பிளாக்காக எடுத்துக்கணும். இதுதான் ரூல். சரியா? அதே மாதிரி
இந்த கோயில்பட்டி எஸ்எம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஐபிஎஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெயின் கோயில்பட்டிலேருந்து கிளம்புற ட்ரெயின் கடம்பூர் போய் சேர்றது வரைக்கும் அடுத்த ட்ரெயினை செக்ஷனுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல், இதுதான் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ். இப்போ அன்னைக்கு அந்த ஃபேட்ஃபுல் டே அப்படின்னு சொல்லாம பார்த்தீங்களா, கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். சாயங்காலம் நான் சொன்ன ஏற்கனவே அந்த 6833 அந்த ட்ரெயின் நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திண்டுக்கல் நாகர்கோவில் ஒரு லோக்கல் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின் வந்து கோயில்பட்டிக்கு விடுது. சாயங்காலம் ஒரு 6:20 6:25 காப்பில் விடுது. அது விட்டு என்ன செய்யுது அப்படின்னா ஐபிஎஸ் சிக்னல்கிட்ட போய் நிற்கிது. குமாரபுரம் ஒரு ஸ்டேஷன், ஸ்டாப்பிங் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. அங்கேயே ஸ்டாப்பிங் ஸ்டேஷனில் ஒரு ஐபிஎஸ் சிக்னல் இருக்குது. அங்கே போய் ட்ரெயின் நிற்கிது. பார்த்தா அந்த சிக்னல் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ இந்த மாதிரி ஐபிஎஸ் சிக்னல் ஃபெயிலியர் ஆனால் என்ன ரூல் அப்படின்னா, ட்ரெயின் செக்ஷனுக்குள்ளே முன்னாடியே ஃபெயிலியர்னால் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன செஞ்சுருவார், சிங்கிள் பிளாக்காக எடுத்துருவார். ட்ரெயின் செக்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஐபிஎஸ் சிக்னல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன ரூல் அப்படின்னா, அந்த லோக்கோ பைலட்டு அந்த சிக்னல்கிட்ட 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டர் 2 பேர்த்தில் யாரோ ஒரு ஆளுக்கு எந்த ஸ்டேஷனில் கனெக்டிவ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து ஃபோன் அங்கே இருக்கும். ஒவ்வொரு சிக்னல் கீழே எஸ்பிடின்னு பேர், சிக்னல் போஸ்ட் டெலிஃபோன். அதை சுற்றி என்ன செய்யணும் அப்படின்னா, முன்னாடி உள்ள எஸ்எம்கிட்ட கேட்கணும், அப்பா என்னப்பா இந்த ஐபிஎஸ் சிக்னல் எரியலை, சிக்னல்லாம் க்ரீன் லைட் எரியணும், ஏரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கணும். அவர் சொல்லுவார், ஆமாங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்க, நீங்கள் நார்மலாக போகலாம் அப்படின்னு. அன்னைக்கு அந்த இதில் என்ன இருக்குது, அந்த ஈவினிங்கு இவர் வந்து இந்த நாகர்கோவில், திண்டுக்கல் நாகர்கோவில் லோக்கோ பைலட்டு அந்த ஐபிஎஸ் சிக்னல்கிட்ட நிற்கிறாரு. பார்த்தா லைட்டு டேஞ்சரில் இருக்குது சிக்னல். உடனே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த எஸ்பிடின்னு கீழே ஒரு ஃபோன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பேசுகிறாரு, ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா அது வந்து கோயில்பட்டி எஸ்எம்மோட கண்ட்ரோலில் உள்ள இது, எடுக்கலை, ஃபோனு ரீச் பண்ண முடியல. இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ண முடியல, 2 ஸ்டேஷன் மாஸ்டரையும் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா வாக்கி டேக்கில் பேசலாம். வாக்கி டேக்லேயே அவளால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து தன்னுடைய ட்ரெயினை வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வித் காசியஸ் ஸ்பீடு. என்ன ஸ்பீடுனா 8 kmph. 8 பகலில் வந்து 15, இரவில் வந்து 8 kmph வேகத்தில் போகணும். என்ன அப்படின்னா, எதிர்த்தாப்பில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அது ஒரு பெரிய கல் பாறை போல்டர் எதுவுமே இல்லாமல் காசியஸாக போகணும் அடுத்த ஸ்டேஷன் அடையிற வரைக்கும். இவர் என்ன செய்கிறாரு, ரூல் வந்து என்ன செய்யணும், அந்த சிக்னல் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்காக கண்டினியூவாக வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஹீ கேன் பாஸ் த சிக்னல் டேஞ்சர்லேயே பாஸ் பண்ணலாம். இதான் ரூல், ரயில்வேயோட ப்ரோட்டோகால்ஸ் வச்சுருக்கான். இப்போ இந்த திண்டுக்கல் நாகர்கோவில் பேசஞ்சர் ஓட்டக்கூடிய அந்த லோக்கோ பைலட்டு 6:48க்கு எங்கே வராரு, அந்த ஐபிஎஸ்க்கு வராரு. பார்த்தா டேஞ்சரில் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணி பார்க்குறாரு, கான்டாக்ட் பண்ண முடியல. வாக்கி டாக்கில் கால் பண்ணுறாரு, கால் பண்ண முடியல. ரூல் என்ன சொல்லுது, நீ 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, வெயிட் பண்ணிட்டு நீ வந்து ஃபர்தர் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேஷன். அவர் 6:48க்கு வந்துச்சு, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. 6:53 7:03க்கு தான் வண்டியை எடுக்கிறாரு. 7:03க்கு வித் காசிய ஸ்பீடாக 8 kmph பாசிங் சிக்னல் அட் டேஞ்சர் அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, ஐபிஎஸ் சிக்னலில் பாஸ் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, கடம்பூர் ஸ்டேஷன் நோக்கி போய்கிட்டே இருக்கிறார். இந்த சமயத்தில் இப்போ தான் வந்து பிக்சர் வருது. இதுனா வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ட்ரெயின் ஓடிக்கிருக்கு. அந்த ட்ரெயின் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து லிமிட்டட் ஸ்டாப்பிங் உள்ளது. அப்போ அது வந்துக்கிட்டே வருது. இப்போ இந்த கோவில்பட்டி எஸ்எம் என்ன செய்கிறாரு, இந்த ட்ரெயின் அங்கே போய் ரீச் ஆகலை. இவர் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா, இந்த ஐபிஎஸ் சிக்னல் ஃபெயிலியர் ஆன உடனே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா சிங்கிள் பிளாக்காக எடுத்துருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி சிக்னல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எல்சிடி, லைன் கிளியர் டிக்கெட் அப்படின்னு சொல்லி மேனுவலாக எழுதி, அந்த மேனுவலாக என்ன செஞ்சலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணலாம். இவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, சரி அவர் நின்று அவர் அடுத்த ஸ்டேஷன் அதாவது கடம்பூருக்கு போயிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, கோயில்பட்டி எஸ்எம் வந்து மேன்ஸ்கிரிப்டாக ஆத்தரைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதை எழுதி 369Bன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் நம்பர், எனக்கு சரியாக தெரியல, இப்போ எதாவது மாற்றிருக்காங்கன்னு தெரில. அதை எழுதி என்ன செய்கிறாரு, வாரணாசி கன்னியாகுமரி டிரைவர்கிட்ட கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணுறாரு. ஸோ வாரணாசி டிரைவரும் போய்கிட்டே இருக்கார். அவர் வந்து எந்த ஸ்பீடில் போகிறாரு, 110 kmph அவர் வந்து ஸ்டார்ட் டு ப்ரொசீட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கார். அதே சமயத்தில் 7:03க்கு நம்ம நாகர்கோவில், திண்டுக்கல் நாகர்கோவில் அவரும் ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கார். அப்போ ஒரு சிங்கிள் பிளாக் உள்ள 2 ட்ரெயின், இவர் ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கார். இப்போ இந்த எல்சிடி போகையில் என்ன செய்யணும், இது பேர் லைன் கிளியர் டிக்கெட்னு பேர். இந்த வாரணாசி டிரைவரு அந்த ஐபிஎஸ் சிக்னலில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபஸ்ட் ட்ரெயின் மட்டும்தான் நிற்கணும். எல்சிடி கொடுக்கையிலே வந்து ஆத்தரைஸ் டு பாஸ் சிக்னல் டேஞ்சர்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ
இவர் என்ன செஞ்சிடறாரு, எழுதி கொடுத்துட்றாரு. அந்த இது அதாவது நம்ம நாகர்கோவில் ட்ரெயின் வந்து என்ன செய்யலை, கடம்பூரை போய் ரீச் ஆகலை, அதுக்குள்ளே இந்த ட்ரெயினும் உள்ளே வந்துடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்போ இது ரொம்ப அது வந்து எந்த ட்ரெயின், முன்னாடி போகிற ட்ரெயின் 8 kmph போய்க்கிருக்கு, இந்த ட்ரெயின் 110 kmph போய்க்கிருக்கு. அப்போ ஒரே பிளாக்குள்ளே 2 ட்ரெயின் ரொம்ப இப்போ போயிடுச்சுன்னா என்னாச்சு அப்படின்னா ரியர் கொலிஷன்னு பேர். அதாவது பின்புறமாக தாக்கக்கூடிய ஒரு பெரும் விபத்து ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ எல்லா ட்ரெயின் மூவ்மெண்ட்டையும் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலர்னு சொல்லி ஒருத்தர் வந்து திருச்சியில் இருப்பார். அவருக்கு வந்து ஃபுல் திருச்சி மதுரையில் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பேனல் இருக்கும். அந்த பேனல் வச்சு அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் வந்து அங்கே ட்ரெயினோட மொமெண்ட் லைட் மாதிரி எரியும். அப்போ அங்கே உள்ள ஒரு கண்ட்ரோலர் வந்து பார்த்துக்கிருக்காரு. பார்த்துக்கிட்டு ஆஹா, இந்த ட்ரெயின் நாகர்கோவில் போகிற ட்ரெயின் இன்னும் கடம்பூர் போகல, அதுக்குள்ளே கோவில்பட்டு ட்ரெயின் பின்னாடியே வேகமாக போகுது. அப்போ கண்டிப்பாக ரியர் கொலிஷன், ஹெட் ஆன் கொலிஷனாக நேராக போகிறது, அது சிங்கிள் லைனில் நடக்கும். ரியர் கொலிஷன்னா பின்னாடி டபுளிங்கில் நடக்கக்கூடிய அதிகமாக காமனான ஆக்சிடெண்ட்டு. அதை பார்த்தோன்னே இந்த கண்ட்ரோலர் என்ன செய்கிறாரு, டக்குன்னு ஓஹெச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருப்பாங்க, டிஎஸ்பின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து பவர் கண்ட்ரோல், அதாவது ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன செய்கிறார், உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக் சப்ளை ஃபார் த கன்னியாகுமரி ட்ரெயினுக்கு உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, உடனே ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. பவர் சப்ளை ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு வந்து. உடனே அந்த எலக்ட்ரிக் சப்ளை டு தட் கன்னியாகுமரி ட்ரெயினுக்கு ஸ்னாப் பண்ணி, அதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த ட்ரெயின் நிறுத்தி வைக்கப்படுகிறது. அதுக்குள்ளே நம்ம நாகர்கோவில் ட்ரெயின் வந்து இதுக்கு போயிடுது, கடம்பூர் ஸ்டேஷன் போயிடுது. ஸோ அதனால் சப்போஸ் இந்த கண்ட்ரோலர் வந்து அதை அப்சர்வ் பண்ணாமல் அந்த ஓஹெச்சி அந்த பர்சனல் அந்த ஸ்டாஃபுக்கு சொல்லாமல் அந்த மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா இந்த ட்ரெயின் அதாவது வாரணாசி ட்ரெயின் போய் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம நாகர்கோவில் ட்ரெயினில் பின்னாடி கொலிஷன் ஆகி ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து ஒரு அவர்டட் கொலிஷன்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதை சமயோஜித புத்தியாக செயல்பட்ட அந்த அதாவது டைம்லி செயல்பட்ட இவர் வந்து அந்த கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பத்திரிகை செய்தியில் வந்தது தான். ஸோ இதுதான் வந்து நடந்தது. இன்றைக்கி என்ன அதோட லேட்டஸ்ட் அப்படின்னா ரயில்வே வந்து அந்த 2 ஸ்டேஷன் மாஸ்டருமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரயில்வே பொறுத்த மட்டும் இந்த மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் ஏதாவது சமைச்சுன்னா ரொம்ப சிவியராக எடுப்பாங்க. இது சிஎஸ்ஆர் அதாவது கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி சிஆர்எஸ்ன்னு கொடுத்து அவர் கூட என்கொயரி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கிரேட் 1 லெவலில், அதாவது சிக்னல்லேருந்து, டெலிஃபோன்லேருந்து, பவர்லேருந்து, சேஃப்டிலேருந்து எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் போட்டு இது என்ன நடந்திருக்கு எதனால் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண பார்த்துருக்காங்க. நான் ரயில்வே வட்டாரங்களில் விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கேப் பிட்வீன் கோயில்பட்டி எஸ்எம் அண்டு கடம்பூர் எஸ்எம், இதில் ஒருத்தர் வந்து தமிழ், இன்னொருத்தர் வந்து ஹிந்தி, இவங்க வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுல ஏற்பட்ட லாங்குவேஜ் லேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த லோக்கோ பைலட்டால் இன்றைக்கி உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜிலையும் இன்னும் அவரால் என்ன செய்ய முடியல அப்படின்னா இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் மட்டும் இந்த கோயில்பட்டி எஸ்எம்மாக இருக்குது சார், ஐபிஎஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எந்த ட்ரெயின் அலோவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இவர் வந்து வாரணாசி ட்ரெயினை அலோவ் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு பின்னாடி என்ன உண்மையாக நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் போட்டு அந்த 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி நியமனம் பண்ணியிருக்காங்க, சேஃப்டி கமிட்டி. அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அவங்க வந்து ரிப்போர்ட் வெளியிட்டால் தான் இது யாருமே தப்பு, ஹியூமன் எரரா அல்லது சேஃப்டி ரூலை வயலேட் பண்ண தவறிட்டாங்களா இல்லை எப்படிங்கிறது போக போக தெரியும். இதில் வந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கேப்பு முடிஞ்சளவு வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. வட இந்தியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. அதனால் இது வந்து ஒரு பெரிய சேஃப்டி ஆஸ்பெக்டில் இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் லோக்கல் பைலட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாலும் சரி, இவங்களாம் ஃபீல்டு ஸ்டாஃப், இவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளூர் மொழி தெரிஞ்சால் தான் வந்து அவங்களால வந்து மக்களுடைய ஈஸியாக சேட்டிங் பண்ணி நல்லா சர்வ் பண்ண முடியும். அதனால் ரயில்வே வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அவர்டட் கொலிஷன். இது மட்டும் நடந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இது தொடர்பாக அடுத்தடுத்து இந்த ரயில்வே இந்த ஆஸ்பெக்ட் தொடர்பாக ஆக்சிடென்ட் தொடர்பாக அடுத்தடுத்து நிகழ்வு வந்தால் பேசுவோம். நன்றி, வணக்கம்.